வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பார்க்க போவது சுக்கிரன் உச்சம் பெற்றால் என்ன பலன் கிடைக்கும், நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நவ கிரகங்களிலே செல்வத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெறுவதால் 100% பலம் பெற போகிறாருங்க. இதன் காரணமாக மேசராசிக்காரர்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் அதிகரிக்க போகிறது, அதே வேளையில் எதிர்பார்க்கக்கூடிய மிக பெரிய அளவிலான மாற்றம் வருமா, எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க. பொதுவாக சுக்கிரன் என்பவர் யார் என்று பார்த்தால் நவ கிரகங்களிலே இயற்கை சுபகிரகமாக இருப்பவர் தான் சுக்கிரன். பாவகிரக பார்வை இல்லாத போது 100% உச்சபலம் பெற்றால் அதீதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதிலும் தற்போது 7ஆம் இடத்தில் மற்றும் 2ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் விரயஸ்தானமாகிய 12இல் உச்சம் பெறுகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் சுக்கிரன் மிக வலுவாக செல்வம், காதல், திருமணம், சுகம், அழகு, கலை இவற்றின் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறுவதால் இவை அனைத்தையும் உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவதோடு வாழ்வில் வசதி வாய்ப்பையும் சந்தோஷத்தையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் உருவாக்குகிறாருங்க. பொதுவாக சுக்கிரன் விரயத்திற்குள் செல்வது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட அங்கு அவர் உச்சபலம் பெறுகிறாருங்க. அது அவரது உச்ச வீடு, குருவின் ஆட்சி வீடு, சுக்கிரனின் உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது. அந்த இடத்தில் அவர் அதீத பலம் பெறப்போகிறார். 200% அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறாருங்க. ஏனென்றால் சுக்கிரன் உச்சம் பலம் பெறக்கூடிய வேளையில் மேசராசிக்காரர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். மோட்சஸ்தானம் என்பதால் சுப விரயம் நிச்சயமாக உண்டு. கடன் சார்ந்த பிரச்சனைகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே குறையும். வீடு, வாகனம் வாங்கக்கூடிய முதன்மையான யோகம் மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. ஆடம்பரமான வாழ்க்கை அமையக்கூடிய சந்தர்ப்பமும் வீட்டிற்கு தேவையான சௌகரியங்களை மேம்படுத்தக்கூடிய வாய்ப்பும் கிடைக்க இருக்கிறது. குறிப்பாக மன நிம்மதி பல விஷயங்களில் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருங்க. சுக்கிரன் உச்சம் பெறுவதால் சமூக மதிப்பு அதிகரிக்கும். புகழ், மற்றவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. சினிமா துறையில், கலைத்துறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்களது புறத்தோற்றம், முகத்தோற்றம் அழகு பெறும் தருணமாக உறுதியாகவே சுக்கிரன் மேசராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் மாற்றி கொடுக்கிறாருங்க. திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் இந்த தருணத்தில் நீங்குகிறது. நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும் ஒரு அற்புதமான தருணமாக சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய இந்த வேலையானது உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு அமைகிறது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். அதோடு மட்டுமல்லாது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மேசராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க போகிறது. காதல் கைகூடும் இனிமையான தருணமாக சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். விரயத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும் பண வரவு இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வரும். மறைமுக உதவிகள் நேரடியாக உங்களை வந்து சேரும். வெளிநாட்டு சென்று வேலை பார்க்கக்கூடிய யோகம் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் சுக்கிரன் உச்சம் பெற்று பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் அமைவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. சுக்கிரன் உச்சம் பெற்று சுமார் 3 மாத காலத்திற்கு மேலாக வக்ரகதியிலும் நேர்கதியிலும் இந்த இடத்தில் வலம் வர போகிறாருங்க. எனவே தற்போதிலிருந்தே மே மாதம் முழுவதும் வரைக்குமே மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். அது மட்டுமல்லாது அவர் முழு பலத்துடன் உச்சம் பெற்றிருப்பதால் உறுதியாகவே செல்வ வளர்ச்சி காணக்கூடிய வகையில் பண வரவு அதிகரிக்கும். லாபம் இந்த தருணத்தில் உயரும். உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவில் லாபத்தை மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குவதால் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது திருமண யோகம் உறுதியாகவே உண்டு. விரயத்தில் அவர் உச்சம் பெற்றிருப்பதால் நல்ல வாழ்க்கை துணை கிடைப்பதோடு திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் முற்றிலுமாக இந்த தருணத்தில் நீங்குகிறது. குடும்ப உறவுகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குறிப்பாக காதலன் காதலிகளுக்கிடையே இருந்த மனக்கசப்பு இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காதல் வாழ்க்கை இனிமை தரக்கூடிய வகையில் நிச்சயமாக அமைய போகிறது. குடும்பத்தில் பல்வேறு வகையான சந்தோஷம் நிறைந்த புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் வீடு, வாகனம் வாங்கக்கூடிய யோகமும், புதிய வீடு கட்டுதல் அல்லது பழைய வீட்டை வாங்கி புதுப்பித்தல் என பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக சுக்கிரன் உச்சம் பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. கலைத்துறையில் மிக பிரம்மாண்டமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. இசை, நடனம், நடிப்பு என எந்த விதமான திறமையாக இருந்தாலும் அந்த
அந்த திறமையை வெளிக்கொணர்வதோடு அந்த திறமையின் மூலம் தொழிலில் உயர்வை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் கலைத்துறை, அரசியல் துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன். எனவே இந்த தருணம் என்பது சுக்கிரன் உச்சத்தின் காரணமாக நீண்ட நாள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல நல்ல வாய்ப்புகள் எதிர்பாராத வகையில் சிறப்பாக கைகூட போகிறது. குறிப்பாக பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் பெண்மணிகளின் திருமண வாழ்க்கை இனிமையாக அமையும். பெண்மணிகளின் அழகு மேம்படக்கூடிய ஒரு தருணமாகவும் மற்றவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய சொற்கள் அதிக வசீகரம் பெற்றதாகவும் நீங்கள் நினைத்தபடியே குடும்ப உறுப்பினர்களை கையாளுவதோடு மட்டுமல்லாது அலுவலகம் சார்ந்த பணிகளை சிறப்பாக மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் சுக்கிரன் இந்த வேளையில் மேசராசிக்கார பெண்மணிகளுக்கு சிறப்பாக மாற்றி கொடுக்கிறார். பெண்மணிகள் திட்டமிடக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் அதில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை உச்ச சுக்கிரன் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பு இல்லம் தேடி வரக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது. அதே போன்று இந்த தருணத்தில் பெண்மணிகளை விட ஆண்களுக்கு மிக சிறப்பான தொழில் முன்னேற்றம் உண்டு. அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. ஆனால் அதே வேளையில் சற்று கவனிக்க வேண்டிய விஷயம், ஜனன கால அடிப்படையில் தசாபுத்தியின் அடிப்படையில் பிறந்த ஜாதகத்தில் சுக்கிரன் 6, 12 ஆகிய இடங்களில், குறிப்பாக 6, 8, 12 ஆகிய இடங்களில் இருந்து பாவ கிரக பார்வை இருந்தால் பலம் குறையலாம். அதனால் ஜனன கால அடிப்படையில் இருக்கக்கூடிய ஜாதகத்தையும் சற்று கணக்கில் எடுத்துக்கொள்வது சிரமங்களை தவிர்த்து சுக்கிரன் உச்சத்தின் காரணமாக பல நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொண்டு பாருங்க. அது மட்டுமல்லாது பொதுவாகவே மேசராசிக்காரர்களுக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் இயற்கை சுபகிரகமாக இருக்கிறார். எனவே அவர் விரயத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உறுதியாகவே வீண் விரயங்கள் அனைத்தும் சுப விரயங்களாக மாறக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். நீங்கள் நினைப்பதை விட பல காரிய தடைகள் இந்த தருணத்தில் தவிடுபடியாகும். நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாக அமைவதோடு பல சிரமங்களை முழுமையாக உங்களுடைய வாழ்வில் இருந்து முற்றிலுமாக சுக்கிரன் உச்சம் பெறுவதால் விலக்கி விடுகிறாருங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது பல இனிமையான நிகழ்வுகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் சந்திக்க முடியும். மேலும் இந்த தருணத்தில் சுக்கிரனின் பலம் அதிகரிக்கக்கூடிய வகையில் வழிபாடு செய்தால் இரட்டிப்பு நன்மை உங்களை தேடி வரும். சுக்கிரனின் தினம் என்று அழைக்கக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது மிக சிறப்பான பலனை கொடுக்கும். அன்றைய தினத்தில் வெள்ளை நிற பொருட்களை தான தர்மம் செய்யுங்கள். அப்படி செய்வது மகத்துவமான மாற்றத்தை உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். தவறவிடாமல் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் நீண்ட நேரம் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணம் நிச்சயமாக அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்க.